அனைத்து மகளிர்களுக்கும் 1000 ரூபாய் சொல்லி திமுக ஒரு போல் ப்ராமிஸ் வந்து பண்ணாங்க. ஆனா அனைத்து மகளிருக்கும் தரல. தகுதி வாய்ந்த அப்படின்னு விஷயம் சொன்னாங்க. பட் எடப்பாடி அவர்கள் வந்து அனைத்து மகளிருக்கும் 1500 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதே போல இப்போ நெய்வேலி பக்கம் போகும்போது 7.5% வந்து இடஒதுக்கீடு வந்து இந்த வாட்டி பேச மாட்டாரு, வன்னியருக்கு கொடுத்த ஸ்பெஷல் இடஒதுக்கீடு பத்தி பேச மாட்டாரு அப்படின்னு சொன்ன விஷயத்த அவர் மீண்டும் உறுதி செய்திருக்கார். இல்லை நாங்க செய்யதான் போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து பிரேமலதா அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து செப்டம்பர் 2 முதல் வாரத்திலிருந்து நான் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சோ எதிர்கட்சிகள் தனித்தனியே செயல்பட்டாலும் ஒரே பாயிண்ட்ல திமுக எதிர்ப்புன்ற விஷயத்துல ஒன்னா டிராவல் பண்றாங்களோ சார்? கரெக்டா சொல்றீங்க. அதாவது தனித்தனியா போறாங்க அவங்க கேடரை உற்சாகப்படுத்துறதுக்கு. இப்போ நீங்க தமிழ் வெற்றி கட்சி பத்தி சொன்னீங்க, அவங்களும் பூத் லெவல்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சர்வேல கூட அதை பத்தி ஒரு இண்டிகேஷன் என்னன்னா, 3வது இடத்தை நம்ம ஆக்டர் விஜயோட கட்சி, புது கட்சி, ஆனா அவங்களே ஒரு இடத்தை பிடிக்கிற மாதிரி தெரியுது. ஒன்று. 2வது, நீங்க கூறுவது போல எதிர்கட்சிகள் ஓட்டோட பிளவு இருக்கிறது. இது ஃபேக்ட் தான், இதை ஒண்ணு யாரும் மறுக்க முடியாது. இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனா இதை வந்து அந்தந்த கட்சிகள் யோசிக்கணும். இதுல பாருங்க, இப்ப பாருங்க, ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு பிளவு வந்துரும். மருத்துவர் பக்கம் போவாரு, அன்புமணி ஒரு பக்கம் போவாரு, ஏன்னா அவ்வளவு கசப்பு வந்துருச்சு. இப்ப பாருங்க இன்னியோட தகவல் என்ன, இல்ல அவரே அதிமுக தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில போயிடலான்னு அவரே ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி வருது. இது என்ன காரணம்? கலைஞர், அதாவது காங்கிரஸ் மேலிடம் சொல்லல, நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்ல விருந்தகை போய் மருத்துவரை போய் பார்த்தார். அவரை போய் அங்க போய் சந்திச்சுட்டு வந்தார். அதாவது நீங்க எப்படியாவது கூட்டணியில வாங்க. இந்த தூது போறதுனால திருமாவளவன் போல தலைவர்களுக்கு ரொம்ப அப்செட்.